வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் புனித பாத்திமா அன்னை தேவாலயம் உள்ளது. இருதயராஜ் மகன் ஆரோக்கிய தாஸ் என்பவர் பாதிரியாராக பணியாற்றி வந்தார். கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கி நேற்று முன்தினம் முடிந்தது. சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஆரோக்கியதாஸ் பங்கேற்கவில்லை. பின்புறம் உள்ள அவரது அறைக்கு சென்று பார்த்தனர். அப்போது அங்கு ஆரோக்கியதாஸ் மின்விசிறியில் கயிற்றால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். கிரய ரத்து ஆவணத்தில் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை பத்திரப்பதிவு வெளியிட்டுள்ளது. அதன்படி கிரய பத்திரத்தை ரத்து செய்தால் அதற்கு 1000 கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த புதிய நடைமுறை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக பத்திரப்பதிவு துறை தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மகளிர் போலீசார் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். சென்னை பெருநகர காவல்துறை சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்தது. கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னதாக இந்த வழக்கில் ஜாமீன் மனுவை விசாரித்த மாஜிஸ்திரேட்டு அந்த மனு மீதான விசாரணையை வருகிற 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் மக்களவை தொகுதியில் நேற்று முன்தினம் 4வது கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடந்தது. அதில் 38% வாக்குகள் பதிவாகின. முந்தைய தேர்தலில் பதிவானதை விட காஷ்மீரில் ஓட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய மந்திரி அமித்ஷா மகிழ்ச்சி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த அறிவிப்பாணையில் விடுதலை புலிகள் இயக்கம் இலங்கையை அடிப்படையாக கொண்டது. இருப்பினும் விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்ஸ் அணிகள் மோதின. அதில் டாஸ் வென்ற லக்னோ அணியின் கேப்டன் ராகுல் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்தது. லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 19 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி த்ரில் வெற்றி பெற்றது.